ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு வேலையெல்லாம் வந்து எப்படி சீக்கிரம் சுலபமாக முடிக்கலான்னு பார்க்க வரோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதில் சமையல் குறிப்பும் இருக்குது, வீட்டு குறிப்பும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் எடுக்கிறோன்னா அதில் சிங்கில் கழுவும் போது ஒரே ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சள், கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக வந்து லெமன் போட்டு நீங்கள் கழுவுனிங்கன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல்லாம் வந்து அடிக்காது, நல்லாவே இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு கூட போட்டு நீங்கள் நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல்லாம் சுத்தமாக வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ வந்து நம்ம நான்வெஜ் செய்கிற பாத்திரம்லாம் இருக்குன்னா அதில் வந்து நான்வெஜ் ஸ்மெல் வந்து எப்போ பாரு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் எல்லாமே இருக்கணும்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ லிக்விட் வந்து அது கூட வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் வினிகர் சேர்த்திங்கன்னா வந்துட்டு நான்வெஜ் ஸ்மெல்லாம் சுத்தமாக வராது. அப்படி உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் லெமன் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து ஒரு ½ லெமன் போட்டு நீங்கள் கழுவுனா கூட நான்வெஜ் ஸ்மெல் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தேங்காய் நாரையும் நம்ம கடையில் வந்துட்டு ஏதாவது வாங்க போனோம்னா காய்கறி இந்த மாதிரி வலை கொடுப்பாங்க. அந்த வலையும் வந்துட்டு நீங்கள் தூக்கி போடாதீங்க. இது ரெண்டுமே நல்லா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வலை கூட வந்துட்டு இந்த தேங்காய் நாரை நீங்கள் வந்துட்டு போட்டு முடி போட்டு நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சீக்கிரமாகவும் பாத்திரம் வந்து கழுவி முடிச்சிடலாம். இதுக்குன்னு வந்துட்டு நம்ம காசு கொடுத்தெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரப்பெல்லாம் வாங்க தேவையில்லை. இந்த முறையை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து தக்காளி பழம்லாம் வந்துட்டு நம்ம ஒரு வேளை தக்காளி பழம் அரைக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து தக்காளி பேஸ்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் சீவலில் வந்து சீவும் போது வந்துட்டு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி வந்துட்டு தக்காளி பழம் வந்து சீவி நீங்கள் அரைக்கும் போது தக்காளி பழம் வந்து குழம்புக்கோ இல்லைனா வேறு ஏதாவதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய சுவை வந்து கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெங்காயம்லாம் வந்துட்டு நல்லா மெலிசாக வேணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி பீட்ரூட் சீவிலில் வந்துட்டு நீங்கள் சீவுனிங்கன்னா வந்துட்டு வெங்காயம்லாம் வந்து நல்லா மெலிசாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம்லாம் வந்துட்டு நல்லா வந்து பிரியாணி செய்கிறோம்னா அந்த பிரியாணிக்கு வந்துட்டு இந்த வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கும். அடுத்தது வந்து நம்ம தயிர் பச்சடி செய்கிறோன்னா அந்த தயிர் பச்சடி கூட நம்ம வந்து சீக்கிரமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ பூண்டு நம்ம வாங்கினோம்னா வந்துட்டு வாங்குறத விட அதை உரிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படி நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. கொஞ்சமாக வந்துட்டு பூண்டை வானலில் போட்டு நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக சீக்கிரமாக உரிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு விசேஷத்துக்கெல்லாம் உரிக்கிறோன்னா பூண்டு உரிக்கிறதுக்கு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி உரிக்கும் போது சீக்கிரமாக உங்கள் பூண்டுலாம் வந்துட்டு சீக்கிரம் உரித்து தள்ளிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது ஒருத்தர் வந்துட்டு பூண்டு தோலோடு அரைப்பாங்க, ஒருத்தர் வந்து தோல் எடுத்துகிட்டு அரைப்பாங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வெங்காயம்லாம் வாங்கும் போது அதை அப்படியே வச்சுருவோம். அது வந்துட்டு சீக்கிரமாக வந்து அழுகி கெட்டு போயிடும். அப்படி நீங்கள் வைக்காமல் வந்து சின்ன வெங்காயம் வந்து ரெட்டையாக ஒட்டிகிட்டு இருக்கோம். அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பிரித்து விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். எவ்வளோ மாதமாக இருந்தாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வீடு வந்து கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கணும்னா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் வந்துட்டு திஷ்டிக்காக பூ வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சாமி கும்பிட்றதுக்காக நம்ம வைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து நீங்கள் வந்து தண்ணியில் பூ போட்டு வைக்கிறீங்கன்னா அதை அப்படியே வைக்காதீங்க. கொஞ்சமாக நீங்கள் வந்து ஜவ்வாது பொடியை சேர்த்து வைக்கும் போது வந்துட்டு அந்த பூ வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இது வந்து வீட்டுக்கும் வந்து ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும், ஒரு நல்ல வைப்ரேஷனையும் கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 4-5 எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து தோல் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சம் தேன் விட்டு நீங்கள் வந்து ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வராதவங்களாம் வந்து நைட்டில் வந்து நல்லாவே தூக்கம் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரே சளியாக இருக்கும், மூக்கில் எப்போ பாரு சளி ஒழுதுகிட்டே இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் மாத்திரையை யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெயை அடுப்பில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டி கற்பூரம்
அதில் போட்டு நல்லா நெஞ்சு நெத்தி மூக்கு எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு படுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சளி வந்து நல்லாவே கேட்கும். உங்களால் சரியாக மூச்சு விட முடியலனாலும் இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த கற்பூரமும் காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணும் போது நல்லாவே மூச்சு விட முடியும். இது வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லாவே கேட்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிஸ்கெட்லாம் நம்ம வாங்கினோம்னா சாப்பிட்டு அதை அப்படியே வச்சுருவோம். அப்படி நீங்கள் வச்சுக்கும் போது நல்லாவே நமுத்து போயிடும். அப்படி நீங்கள் வைக்காமல் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு டப்பாவில் வந்துட்டு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிஸ்கெட் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பிஸ்கெட் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரியே வந்து நல்லாவே மொறுமொறுன்னு வச்ச மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பொருளாக வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு நம்ம வந்து அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேஸ் அடுப்புலாம் வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னா அதில் தண்ணி விட்டு சோப்பு போட்டு நல்லா நார் போட்டு தேய்ப்போம். அப்படி இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து சுலபமாக ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்போ நம்ம தேய்ச்சிட்டு போகணும், அடுத்த வேலை இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டும் சமையல் சோடாவும் அது மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சி பாருங்கள். நல்லாவே வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும். இந்த மெத்தட் வந்து நீங்கள் வெளியில் எங்கேனாவது அர்ஜெண்ட்டாக போகிறீங்கன்னா சீக்கிரமாக இப்படி தொடச்சி வச்சுட்டு உங்கள் வேலையை அடுத்த வேலையை போயிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். நம்ம கேஸ் அடுப்பு வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை பொருள் செம்பு பாத்திரம்லாம் வந்துட்டு நம்ம கழுவுறதுக்கு ரொம்பவே தேய்ச்சி கழுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியில் வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம துணி துவைக்கிற லிக்விட் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செம்பு பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த தண்ணியில் நீங்கள் வந்து போட்டு எடுத்திங்கன்னா நம்ம வந்து கை வலிக்கலாம் ரொம்பலாம் தேய்க்க தேவையே கிடையாது. இதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஊற வைக்கும் போதே மேக்ஸிமம் எல்லா அழுக்குமே அதில் போயிடும். நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்கள் வேலையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பூஜை சாமான் தேய்க்கும் போதெல்லாம் ரொம்பவே மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சும்மா கழுவே இல்லை, அப்படியே தான் வந்துட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்தேன். நல்லாவே இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணுன்னா லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியாணிலாம் செய்கிறோன்னா நல்லா கமகமன்னு வாசனை வரணுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு பட்டை அது கூடவே கிராம்பு வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 பட்டை போடுறோன்னா ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் வந்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு பிரியாணி அரிசி போடுறதுக்கு முன்னே இந்த பொடியை போட்டுட்டு நீங்கள் அரிசி போட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லாவே கமகமன்னு இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு அங்கங்கே வாசனைக்காக வந்துட்டு ரொம்ப அதிகமான காசு செலவு பண்ணி நம்ம ஏதாவது வாங்கி வாசனைக்காக வைப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சுட்டு கொஞ்சம் செலவில் வந்துட்டு நீங்கள் நல்லா உங்கள் வீட்டையும் உங்கள் பாத்ரூமு சிங்க்கெல்லாம் நல்லா வாசனையாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து கடுகு போட்டுட்டு அது கூட வந்து நம்ம என்ன துணி துவைக்கிறோமோ அந்த லிக்விடு கொஞ்சமாக வந்து சமையல் சோடா, நீங்கள் இன்னும் வாசனை தேவைன்னா கொஞ்சமாக வந்துட்டு 1 ரூபாய் ஷாம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூடியில் வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் மூடி நீங்கள் வந்து கிச்சனு பாத்ரூம் அங்கெல்லாம் வந்துட்டு சிங்க்கு கடியில் பாத்ரூம்லாம் வந்து வச்சிங்கன்னா நல்லாவே வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம இன்னொரு மெத்தட் வந்து கேஸ் வந்துட்டு இன்னும் பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஷாம்பு எடுத்துகிட்டு அதில் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேஸில் வந்துட்டு அங்கங்கே தெளித்து விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேஸ் அடுப்பு கழுவுனீங்கன்னா ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேஸ் அடுப்புலாம் நைட்டில் கழுவிட்டு படுங்க. அப்போ தான் பூச்சி இந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு வராது. இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன டிப்ஸ்லாம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.